2 கள்ளன்கள் மத்தியிலே, அப்படின்னா 2 திருடர்கள் மத்தியிலே இயேசு நடுவில் என்ன செய்தாரு? சிலுவையிலே அறையினார். இப்ப 2 பேர் மத்தியில சிலுவையில அறையும் போது ஒருத்த என்ன செய்யறான்? அவளை பரியாசம் பண்றான். ஆனா இன்னொருத்த என்ன பண்றான்? இயேசுவே, இயேசுவே, என்ன நல்லா படிங்க. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, அதுக்கு முன்னாடி வசனம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்னவா? உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியானே நினைத்தருளும். யாரு மத்தியில? கள்ளன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் என்ன செய்யறாரு? ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு சொல்லாம், நானே மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறேன், நானே என்ன செய்து வேதனையோடு இருக்கிறேன், என்னை காப்பாற்றும்படி பிதாவே வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நின்னு ஜெபம் பண்றதா? ஒண்ணும் கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றீங்களா? இன்றைக்கு ஆனா அவன் கேட்டது என்ன தெரியுங்களா? இத விசேஷம். அவன் கேட்டது என்ன? உம் ராஜ்யம் வரும்போது நினைத்துக்கொள்ள. எந்த ராஜ்யம்? 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவையில. எப்ப? 1000 அரசாட்சி இந்த பூமியில ஆளுகை செய்யும் போது நீ மகிமையோட வருவில்ல, அப்ப வரும்போது என்னை நினைச்சு கொள்ள சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றான்? டேய், அப்ப இல்லடா, இப்பயே கூட இருக்க போறேன். என்ன வார்த்தை கட்ட பார்த்தீங்களா? 1000 வருஷத்துக்கு நீ காத்திருக்க வேண்டியதில்லை, இன்றைக்கு என்னோட கூட. இன்னொருத்த உதாசனம் படித்தான், அவனை விட்டுட்டான். ஆனா இயேசுவிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கேட்டுக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறியா? ஏன் எடுக்கல? ஞானஸ்தானம் ஏன் எடுக்கல? தெளிப்பு எடுத்துட்டோம், தெளிப்பு செல்லாது. முழுக்க ஞானஸ்தானம், இயேசுவே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாரு. அதை ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் வயசாயிட்டேன், நானு வயசாயிட்டேன், மீண்டும் நான் எப்படி என்னோட தாயின் வயிற்றுக்குள்ள போக முடியும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மீண்டும் தாய் வயிற்றுக்குள்ள போக முடியாது, மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? ஜலத்திலையும் ஆவியிலும் பெற வேண்டும். முழுக்க நாளத்தை என்ன செய்ய எடுத்தாத்தேன் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்ப இவன் சொல்றான், ஞானஸ்தானம் ஏன்டா எடுக்கலன்னு கேட்டா, நான் கடைசி நேரத்துல கல்லனை ரட்சித்தது போல என்னவும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ரட்சிப்பா. அதனால கடைசி சாக போற நேரத்துல என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே என்னைய ரட்சியும் சொல்லுவேன், என்னைய. அப்ப நீ கல்லனா? கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு நீ திருடனா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க திருடனா கல்லனா? ஏன்னா கடைசி நேரம் ரட்சிக்க முடியாது. ஏன்னு சொன்னா கண்ண சிமுற்றுக்குள்ள என்ன செய்வாமா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா? கண்ண சிமுற்றுக்குள்ள அந்த நேரத்தில் ஆண்டவரே மணி எப்படி சொல்லுவேன்? கண்ண சிமுற்றல் அந்த ஒளி எப்படி? அந்த ஒளி வந்துட்டு போறதுக்குள்ள மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லேலூயா. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அதான் பாரு, 1 தீமோத்தி வாசிங்களேன். 1 தீமோத்தில 2:4 வாசிங்க. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் சித்தமுள்ள எல்லா மனுஷனும் என்ன செய்யுமா? ரட்சிக்கப்பட. அதே ஏசாயாவில் 53:12 வாசிங்களேன். ஏசாயா 53:12.
அவர் தம்முடைய மரணத்திலிருந்து அக்கிரமக்கார ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காக என்ன செஞ்சாரமா? வேண்டிக் கொண்டார். எல்லாருடைய பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு? வேண்டிக் கொண்டாரு. சிலுவையை அறைந்தது ஒரு யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய உலகத்தில் இருக்கிற சகல மனுஷனுடைய பாவத்தையும் சிலுவையில. அல்லேலூயா. தேவனிடத்துல எந்த இடத்துலயும் கேட்கும் போது நினைச்சுவாரு, ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அதுக்காக நான் கடைசி காலத்தை நாணத்தை எடுப்பேன், கடைசி காலத்தை ரட்சிக்கப்படுவேன் அப்படி என்ன செய்ய ரட்சிப்ப தள்ளி போட்டாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு என்னோட கூட பரதேசிலே